கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பலாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் ஆட்டு கட்டா என்ன சுத்தி நாடு வெட்டு கத்தி ஆட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை செஞ்சா முந்தானையில் துளி கட்டும் தாய்மாரை நீ கொஞ்சம் தள்ளி வச்சா ஒன்ன மன்னிப்பலா தாய்பால் உனக்கு துக்க கொல்லா தாயும் சேயும் ரெண்டு கண்ணு கால கொட்டு பூஜை பண்ணு நரம்ப திருப்பு என்னோட பறப்பு நடமாடும் நெருப்பு அடி உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பலாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் கட்டு மரம் வெங்காலத்தில் குடிசையெல்லாம் அணையாமல் எரிகின்ற காட்டு மரம் சேரி எல்லா ஊருக்குள்ள பறக்க வேணும் தேவைக்குள்ள பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்ட படிப்பு தேவையில்லை இப்பந்தான் எடுத்து தீண்டாமை கொடுத்து இதுதான் என் கருத்து அடி உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பலாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் ஆட்டுங்கட்டா என்ன சுத்தி நாடு வெட்டு கத்தி ஆட போறேன் என்ன பத்தி கேளுங்கட்டா பாய பொத்தி கட்டா கட்டி பொங்க வச்சா காளியடா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடி உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பலாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் அடியேலு கணேசன் எங்கடா போனா அந்த வந்துகிட்டு இருக்காண்டா என்ன மாப்பிள என்னைய கூப்பிட்ட ஆமாடா அவனை தான் கூப்பிட்டேன்டா நீ தான் ஆளையே காணாம உன்னைய தேடி பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்றா நீங்க எல்லாம் படிக்க நாங்கெல்லாம் ஒன்னாப்புல 1 வருஷம் 2ஆப்புல 2 வருஷம் 7ஆப்புல 7 வருஷம் படிச்சேன்டா நம்மளோட படிச்ச மாலை தாண்டா எனக்கு இப்ப டீச்சரு டேய் நீ என்ன அதை விடுற மாதிரி இல்லையாடா போன வருஷம் பார்த்த சீலா டீச்சர் என்னடா ஆச்சு அதெல்லாம் பெரிய மாப்பிள மாமக்காரன் அருவாள் தூக்கிட்டு வந்துட்டான் மாப்பிள அதெல்லாம் இப்ப ஏன் மாப்பிள கிளறிக்கிட்டு நிக்க மாயாண்டிக்கு தெரிஞ்சா பெரிய விவகாரம் ஆயிப்போம் அதேடா மாயாண்டி ஆண்டா எங்க அப்பா நாமண்ணா அப்படியாடா வழியக்க வடிவேலு அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டேடா மாலாவி சீராமி பாக்கன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துருதாங்க நீ வாட்டி காட்சி பார்த்து போயிடுறா மாப்பிள இவன் தொந்தரவு தாங்க முடிய மாட்டேங்க அடிக்காமலே நம்மளை கொள்ளுதான்டா சரிடா பாப்பண்டா ஓகேடா பாய் நயன்தாரா நீ எங்க இங்க ஆமாடா பள்ளிக்கூடம் விட்டாச்சு அதனாலதான் அப்படியே ஊர் பக்கம் வந்துட்டேன் எப்படி நல்லா இருக்கியா நல்லா இருக்க நயன்தாரா வேற என்ன ஊர்ல என்ன விசேஷம் நடக்கா ஆமா அம்மங்கோயில் கும்பாபிஷேகம் இல்ல அப்படியா ஆமா சொல்லியிருந்தாங்க நான் அதுக்கு தான் வந்தேன்
வேக்காடா இருக்கோ? ஆமா ரொம்ப வேக்காடா இருக்கு. அதான் வேக்காடத்துக்கு நின்று படிச்சுட்டு நிக்கேன். எப்பவும் புக்கும் கை தான் போலுக்க. சரி நமக்கு அதை விட்டா வேற என்ன வேலை? ஏன் மாப்பிள்ளை எப்படிதான் எப்பவும் புக்கும் கை மாதிரி அலைவான்? அது யாரு ஓ மாப்பிள? அந்த என் மாப்பிள்ளைய வந்துட்டாங்களா? எங்க மாப்பிள்ள இங்க? அப்படியே காத்து வாங்கலான்ட்டு வந்தேன். சரி இவங்க ரெண்டு பேச விட்டு நம்ம போயிட வேண்டியதா. இவங்க படிச்சவங்க 1000 பேசுவாங்க, நம்ம படிக்காதவங்க இல்ல. நீங்க ரெண்டு லவ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய் வினோதா, ஏய் நேந்தரா, உன்னுடைய மறுபெயரும் வினோதா என்று கொண்டு அது யாருக்கும் தெரியாது. நான் வச்ச பேர் தான் எனக்கு தான் தெரியும். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கையில என்ன புத்தகம்? காதலில் விழுந்தங்கிற ஒரு இங்கிலீஷ் புத்தகம். உங்க கையில் என்ன புக்கு? ஓ நீங்களும் அதே புக்கு தானோ? நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எவ்வளவு ஒரு ஒத்துமை பார்த்தீங்களா? ஒத்துமை என்னைக்குமே உண்டு நமக்கு. அப்படியா? ஆமா. சரி வாங்க உட்காந்துட்டே பேசலாம். சரி வாங்க உட்காந்துக்கிட்டே பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் யாரெல்லாம் சொல்ல முடியும்? உங்களுக்கு பிடிச்ச குரல் யார் குரல் ரொம்ப பிடிக்கும்? சுசிலாவோட குரல். எனக்கு அந்த குரல் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்திருக்கிற புது படங்கள் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? யூத். யூத் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். விஜய் நடிச்சிருக்காரு. சரி உங்களுக்கு இயற்கை காட்சினா எந்த இயற்கை காட்சி ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிச்ச இயற்கை காட்சின்னா வானத்தில் இருக்கிற நிலவையும் அங்கே இருக்கிற நட்சத்திர கூட்டங்களையும் அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு அதிகமாக பிடிக்கும். எனக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எவ்வளவு ஒரு ஒத்துமை வார்த்தைகளா? இவ்வளவு ஒற்றுமை இருக்குன்னு சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை யாருக்கும் பிடிக்காம இருக்குமா? என்ன நம்ம வேணா 4-5 வருஷம் பேசாம வேணா பழகாம வேணா இருந்திருக்கலாம். உங்களை பிடிக்காம யாருக்கும் இருக்குமா? சரி சரி டைம் ஆயிடுச்சு போவான். ஓகே சரி நான் இருக்காங்கல்ல லவ்வுக்கு வா. அதெல்லாம் சொல்லி கொடுக்குது இல்லையா? சரியா படிச்சிருக்க மாட்டாரு. அப்படியா? சரி லவ் கடையிலேயே வாங்கிருக்கியா? எந்த கடையில விக்கி? கடையில விற்காயா? அப்படியா? கிலோ கணக்கில் தருவாங்களா? மொக்க கணக்கு தருவாங்களா? நீங்க என்ன செய்யற? என்ன செய்யணும்? கடையில போய் எனக்கு ஒரு 1/2 கிலோ லவ் போடு. ஏன்னா எனக்கு ஒரு 1/2 கிலோ லவ் வேணும்னு அப்படி சொல்லணும். அப்படி சொல்லி அப்படி சொன்னா அவர் ஒரு சைடு கல்லையும் ஒரு சைடு கல்லையும் இன்னொரு சைடு லவ்வையும் வைப்பாரோ? ஆமா. லவ் வச்ச விட்டு என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? நேரம் முள்ள நேரம் வரைக்கும். அப்படி தராசு முள்ள சொன்னோம்மா. தராசு முள்ள. முள்ளு நேரம் நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்க. நின்னுச்சுன்னா லவ் ஒழுங்கா போட்டிருக்காருன்னு அர்த்தம். ஒழுங்கா போட்டுருக்காங்க. படுத்து கிடந்துச்சுன்னா படுத்து கிடந்துச்சுன்னா லவ் ஒழுங்கா வரலன்னு அர்த்தம். அப்படியா? லவ் வரலையோ? சரி அப்படியும் சரி வரலன்னு வச்சுக்கோங்க. கடைக்கு கொல்ல பக்கமா கூப்பிடுவாரு. கடைக்கு கொல்ல பக்கமா? கக்கு குறும்புல இருக்கு. அப்படியா? சரி அங்க போய் லவ் போடுவாரு. போட்டாருன்னு எப்படி போடுவாரு தெரியுமா? போடுவாரு தூக்கி மடியில போடுவாரு. லவ்வுக்கு மடியில போடுவாரு. நீ காலேஜ் இப்ப தானே போற? ஆமா. இன்னி போடுவாங்க லவ். அப்படியா? ஆமா கண்டிப்பா நீ ஒரு நாள் லவ் வாங்கிதான். அப்படியா? சரி உன்னை பார்த்தாலே பல பேருக்கு முடியாது. இங்க பாருங்க சுத்தி சுத்தி பாக்குற அப்படித்தான் பாக்கானுங்க. ஆமா நீ வேற இவ்வளவு பெருசா வச்சிருக்கியா? எவ்வளவு பெருசா இருக்கு? என்ன பெருசா இருக்கு? ஒண்ணும் இல்லையா? அப்படியா? காலேஜுக்கு போய் பாரு. காலேஜ்லயும் பார்த்தா என்ன தெரியும்? இல்லையா? ஒன்ன பாக்க பாதி பேர் படிக்க வருமா? அப்படித்தான் பாதி பேர் அப்படித்தான் படிச்சுட்டாங்க. ஆமா பழையத்துல வீட்டுல கட்டடிச்சுட்டு 5-10 அப்பாட்ட ஆட்டைய போட்டுட்டு ஒன்ன பாக்க சினிமாக்கு கூட்டு போறதுக்காக இதுல ஓடுக்கிற ஆட்டியில பாக்க பாதி பேர். ஆமா இப்படித்தான் லவ் போடுவாங்க. ஆமா லவ் கண்டிப்பா உனக்கு போட்டுதான் விடுவாங்க. சரி பாப்போமா? சரிப்பா. மாயாண்டி தொந்தரவு தாங்க முடிய மாட்டேங்கடா. எல்லா புத்தகத்தை படி 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 படின்னு உயிர் எடுக்கிறான்டா. பேசுறதுன்னா உன்னை பத்தி தான்டா பேசணும். நேத்து நைட்டு 10 மணிக்கு எங்கேயோ போன மாதிரி தெரியல. அவன் எங்கடா இருக்க போறான்? நைட்டு வீட்டுக்கு வருவான். என்னடா வடிவேலு? டேய் அவனை ஏன்டா நக்கல் பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டாலே? அவங்கள இப்போ கிண்டல் பண்ணாலும் அவங்களுக்கு உறக்கமே வராதுடா. டேய் வாங்கடா டீ சாப்பிட போகலாம். நீ தான்டா மாப்பிள்ள. பெருமாள் மேய்ச்சலுக்குலாம் என்ன தெரிய போகுது? படிச்சவனுக்கு தான் ஏதாவது தெரியும். நட்டு எங்கேயோ வந்தானா?
இந்த வம்பு தும்பும் பண்ணாம தொழில் நல்லபடியா நடக்கணும். என்ன வெயிலு என்ன வெயிலு. ஏய் நல்லா லைட் ஒட்டி போடு, பசும்பால்ல போடு. நீ இப்படியெல்லாம் வருவ அப்படின்னு தெரிஞ்சுதான் இப்போ டீயவே மாத்திட்டேன். டீ தொழிலே இனிமே நம்ம கடையில பால் தொழில் தான். எந்த பயலுக்கும் கடனும் தரமாட்டேன், ஒரு சுக்கும் தரமாட்டேன். அப்படிலாம் பேசலாமாடா? 4 பசும்பால் போடுறா, பைய தருவான். என்னப்பா கடன் தரமாட்டேங்க. அப்படி இருந்தும் பசும்பாலை போடு பிசும்பாலை போடுங்க. ஏற்கனவே உன் அக்கௌண்ட் ஏறி நிக்குது. அதெல்லாம் பைய பாத்துக்கலாம்டா, போடுறா. ஏய் சக்கரை கூட்டி எருமை பால் ஸ்ட்ராங்கா போடு. என்னப்பா எருமை பால்ல உடனே கருப்பா? ஏய். சரிப்பா. ஃபர்ஸ்ட் எருமை பால்ல ஸ்ட்ராங்கா போடு, அவன் பேசுவான். பசும்பால்ல போடு மொதல். எனக்கு நான் தானே மொதல் வந்தேன். என்னையா நீ பசும்பாலுங்க, நீ எருமை பாடு பாலுங்க. ஏய் என்னப்பா எடப்பா போடுவேன் ஃபர்ஸ்ட். என்னடா பிரச்சனை? ஐயா எப்படியாவது இந்த பயலுக்குள்ள இன்னைக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருமையா. அப்படி இந்த என்ன பாரு, பிரச்சனை? சின்ன பிள்ளையில இருந்து எலியும் பூனையும் இன்னைக்கு பாரு. ஏய், நில்லு. இங்க பாருங்க நாட்டாமையா, சொல்லுப்பா எப்படியாவது பயலுக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வச்சு பிரச்சனையை தீர்த்து வச்சு மதிப்பே கொடுக்க மாட்டான் உங்களுக்கு. சமாதானம். என்னால முடியாது. சரி பேசுங்க. ஏய் என்ன நாட்டாம தீர்ப்பு சொல்ல சொன்ன தடை போடுதா? ஏய் நாட்டாம நடுவுச்சு எடுத்தா தாண்டா தீர்ப்பு நடுநிலையில இருக்கும். உச்சி இந்த பக்கம் ஆகி போச்சுன்னா தீர்ப்பு இந்த பக்கம் ஆகி போகும். உச்சி இந்த பக்கம் ஆகி போச்சுன்னா தீர்ப்பு இந்த பக்கம் ஆகி போகும். தீர்ப்பு என் பக்கம் இல்லைன்னா இந்த கையில இருக்காது. அப்படியா? ஏய் நான் நீ 17 வாட்டிக்கு தீர்ப்பு சொல்ல போகணும்ப்பா. இரு இப்போ உன் பிரச்சனை என்னப்பா சொல்லுப்பா, முழுசா சொல்லுப்பா. சொல்லிருக்க நாட்டாம முட்டி இந்த பக்கம் சாயணும், இந்த பக்கம் ஒண்ணுமே இருக்காது. நடுவுச்சா இருக்கா? இருக்கு. இருக்கா? சொல்லுப்பா. நாட்டாம வெப்ப எருமாடு என்ன பண்ணுது தெரியுமா? என்ன பண்ணுது? ரோடெல்லாம் சலபுலன்னு சாணியை போட்டு போகுது நாட்டாம. மாடுன்னு இருந்தா சாணி உடச்சானே செய்யும்டா. சொல்லு. முச்சந்திலவே நல்ல சகதியில உருண்டுட்டு வருது. அப்படியா? அந்த பாலை போய் குடிக்கணும்னு அலையுது அந்த நாய். அப்படியா? ஏன் பசுமாடு என்ன பண்ணுது தெரியுமா? என்ன பண்ணுது? நல்லா தக்கவே நல்ல புல்ல மேய்ஞ்சிட்டு வருது. அப்படியா? அது வந்து நல்ல பால் வருது, அது குடிக்க சரி நல்லா ஆரோக்கியமா இருக்கும். சரி உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுடா. அவன் மாடு அவன மாதிரியே வத்தலும் சொத்தலுமா ட்ரெஸ் இல்லாம அம்மனமா அலையுது. என் மாடு அப்படி கிடையாது, அம்மனத்தை காமிக்க கூடாதுன்னு சகதியில பிறந்து சட்டை போட்டு வருது. என் மாட்டை பத்தி எப்படியா நாட்டமையா தப்பா சொல்லலாம்? அது சரிதானே, அவன் சொல்றதுன்னு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. இந்த தீர்ப்பு நீங்க என்ன சொல்லுங்க நாட்டமையா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தீர்ப்பு தான், இருந்தாலும் சொல்லுவேன். இதுவரைக்கும் எத்தனையோ தீர்ப்புக்கு நான் சொல்லியிருக்கேன், முடிவு சொல்லியிருக்கேன். ஆனா இந்த தீர்ப்புக்கு மட்டும் நான் முடிவு சொல்லவே மாட்டேன். உங்களை ஊர்ல பெரிய நாட்டாமங்காரு ஒரு சின்ன தீர்வுக்கே தீர்வு சொல்ல முடியல. 18 வட்டியும் கொனைக்காராம். கொனப்பு என்ன கொனைக்காயிரும்? அது என்னடா அப்படி சொல்லிவிட்ட? ஒரு சின்ன தீர்ப்பே சொல்ல முடியல. நான் வந்தேன்னா நாட்டாம வராரு, எங்க வருங்க, ஒரு சின்ன தீர்ப்பே சொல்ல முடியல. டேய் இது சின்ன தீர்ப்பு இல்லடா, பெரிய தீர்ப்பு. இது வரைக்கும் எத்தனையோ சின்ன தீர்ப்பு முடிச்சிருக்கேன். ஆனா இந்த பெரிய தீர்ப்பு முடிக்காதான் எப்படி நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது இவ்வளவு பெரிய தீர்ப்பா? ஆமாப்பா. அப்ப இவ்வளவு பெரிய தீர்ப்பு தான் முடிப்பீங்க? ஆமா. பெரிய தீர்ப்பு எல்லாம் முடிக்க மாட்டீங்க? ஆமா. சரி அதையா சொல்லி தொலைஞ்சு போங்க. ஏன்னா என் ஒரு கொண்டாட்டி எருவு மாடு மேய்க்க, ஏன் இன்னொரு கொண்டாட்டி பசுமாடு மேய்க்க. இந்த ரெண்டு பேர் ஒத்துமையா நின்று எனக்கு 5 ஊத்தா. இந்த ரெண்டு கொண்டாட்டியும் 2 கையும் மாறி, இதுல ஒரு கை போச்சுன்னா சாப்பிட முடியாது, இன்னொரு கை போய் போச்சுன்னா தெரியும் நினைக்கேன். அதனால என்ன ஆளை விட்டா சாமி ஆளை விடுது. இதுக்கு என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. என்னடா நாட்டாம தீர்ப்பு சொன்னாரா இல்லையாடா? எங்க சொன்னாரு, அவராடி சொல்லாம ஓட்டார. ஏய் எருமைப்பால் கீழே இருக்கா மேல இருக்கா? பேசிக்கிட்டு அதுக்கு பிறகு பேசிடா. கருப்பனுக்கு எப்பவுமே கொஞ்சம் அவசரம் தான். இந்த பாரு வடிவேலு,
இப்போ உங்க பிரச்சனையை நாட்டாம தீர்த்து வைக்க முடியாது. ஆமாடா, நாட்டாமையாலே தீக்க முடியல, நீ என்னத்தடா தீக்க போற? உன் பிரச்சனையும் கருப்பன் பிரச்சனையும் இன்னைக்கு ஒரே ஐடியா முடிச்சிருக்கேன். என்னத்தடா முடிக்க போற? தெளிவா சொல்லிட்டு போறா. உனக்கு என்ன பால் வேணும்னு கேட்டேன். எனக்கு பசும்பால் வேணும்னு கேட்டேன். பசும் பால் தானே வேணும். உனக்கு என்ன பால் வேணும்னு கேட்டேன். எருமை பால். எருமை பால் தானே வேணும். எருமை பால் தான். ஏய், எருமை பால் கீழே இருக்கா மேல இருக்கா? நான் எப்படி சேர்ந்து குடிப்பேன்? இது ஒரே சட்டி தான் இருக்கு. எனக்கு எருமை பால் கீழே இருக்கா மேல இருக்கா சொல்லு. நில்லுடா கருப்பா, சொல்லுதண்டா. அப்படியா? உனக்கு எருமை பால் தானே கேட்டேன். ஆமா, அந்த இலவத்தான் பிடிக்கும். நான் பாக்கணும். வடிவேலுக்கும் உனக்கு ஏற்கனவே பிரச்சனை. அவன் பக்கம் வந்தானா பிரச்சனை ஆகுமாதியா? இப்படி வாடா, ஓரமா ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு, ஓரமா வா வா வா, அப்படி வா வலிக்கு பாரு. ஓட்ட சின்னதா இருக்கு, அதுல எப்படிப்பா எருமை பால் வரும்? ஓட்ட சிறுசு தாண்டா, அது பாரு எப்படி சல்லுன்னு அடிக்கிற பாரு. எனக்கு ஓட்ட சின்னதா இருக்கு, அதெல்லாம் தெரியாது. அது எங்க சல்லுன்னு தெரியல. நம்ம பாருடா, நல்லா பாருடா, சல்லுன்னு அடிக்க இல்லையாடா? உள்ள புடிஞ்சுக்கிட்டு பார்த்தாதான் ஓட்ட தெரியுது. தெரியுதா இல்லையா? அப்பா நல்லா தெரியுதா இல்லையா? அப்பா இது போதுமே. அதத்தான் பிடிக்கும். சரியா? பிடி பிடி. நீ என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்ன? என்னடா சொன்ன? எருமை பால் கீழே இருக்குமா மேல இருக்குமான்னு கேட்டேன். இப்ப கதைக்கு வாரேன், கேளு. சொல்லு சொல்லு. நீ இப்ப நான் குடுத்தாலும் குடிக்க மாட்டேன். விளக்கம் சொன்னா தான் குடிப்பேன். அப்பா, அதாவது கருப்பா, சொல்லுமா. ஏய் பழம் 2 ரூபா. ஏய் பழத்தோட தாரமியா, அதுக்கெல்லாம் நான் கடன் சொல்ல மாட்டேன். அந்த அவன மாதிரி சும்மா பழம். பிரச்சனையை தீர்த்து வைக்க என் வீட்டுல என் பொண்டாட்டி பழம் வாங்கிட்டு வரலன்னா உங்களை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்ட்டான். கருப்பா, உனக்கும் வடிவேலுக்கும் பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு எத்தனை பழம் வேணுமோ அத்தனை பழம் தருவேன். சரியா? அத்தனை பழம் இருக்கா? பெரிய காலமா? அத்தனை பழம்? பெரிய தாரே உள்ள இருக்கு. பெரிய தாரா? ஆமா. சரி, இங்க பாரு. இப்ப முதல்ல தீர்ப்பு சொல்லணும். பாரு, ஆனாதான் வாங்குதுடா. இன்னைக்கு தாண்டா தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் எத்தனை பேர் வரணும் போகணும். இல்லடா, இங்க பாருடா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன எருமை பால் திக்கினையா பசும்பால் திக்கினையா? எருமை பால் தான் திக்கின. எருமை பால் தானே திக்கின? ஆமா. அப்ப எருமை பால் திக்கினா எருமை பால் அடியில இருக்குமா பசும்பால் அடியில இருக்குமா? எருமை பால் தான் நக்கல. ஏய், நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப உழைச்சு நெளிச்சு ஆடணும்னா கண்டவத்துல கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா, இங்கே வாரியா வைக்கத்த. ஏய் அண்ணா, குத்துனா எப்படித்தான் குத்தணும்? காட்டுக்குள்ள பயல ஹவுஸ் பண்ண சின்ன தம்பி நைட்டெல்லாம் ஆட்டம் போட்டு எனக்கு காது 2 நோகுதாடு. ஆட்டம் போட்டு உனக்கு கால 2 போனும். இந்த பருவமுள்ள பையன் தனியா பாசாகம் பண்ணாதடி. பருவமுள்ள பையன்கிட்ட நான் பாசாங்க பண்ணவில்லை. பாசாங்க பண்ண
தப்பு. எட்டி எட்டி பார்த்தாலும் இரவா பொண்ணடி தாண்டி அடி காதருந்த மூலி உனகட்டு வண்டி தாலி அடி காதருந்த மூலி உனகட்டு வண்டி தாலி இந்த வடிவடிக்க எனக்கு வைக்க பொசகட்ட வேற உன கொண்டாட்டி கேக்குதடா சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே வாயில வச்சு ஊத வண்டியானு நீங்க ஊதுறீங்களா நான் ஊதவா அப்படி இல்லைடா, ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு நாங்கள் 5 வருஷமாக காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை எப்படிதான் சொல்ல எப்படி சொல்ல முடியும்? அவளும் சொல்லலை, நானும் சொல்ல முடியாமல் இருக்கேன். அவள் சொல்லுவாளா சொல்ல மாட்டாளான்னு எனக்கே இது இல்லைடா. என்ன நீர் படம் எடுத்த மாதிரி நீர் வாடிக்கு நீலா சுத்துக்கிறே? ஆமாடா, எனக்கே நானே பயந்து போய் நிற்கேன். இன்னைக்கு வர சொல்லியிருந்தேன், இன்னும் காணண்டா. நீர் லவ் பண்ணுறா இல்ல படம் எடுக்கிறா? சரிடா, நாளை பார்ப்பேன்டா. சரி, என்ன ஒரு லவ் சொன்னீரா இல்லையா கடைசியில? அதான்டா எப்படி சொல்ல போறேன்னு எனக்கே தெரியாம இருக்கேன். நீ வேற லவ் சொன்னையான்னு இருக்க. இந்தா நயன்தாரே வந்துட்டா, நீர் என்னமும் பேசிக்க வரும், நான் போயிட்டு வரேன். சரி சரிடா போடா. என்ன நயன்தாரா, என்ன சொல்லுங்க? அப்படியே ரமன் சொன்னீங்களா? ஆமா, கடைக்கு காய்கறி வாங்க வந்தேன். கடைக்கு காய்கறியா? ஆமா. என்ன காய்கறி? என்ன காய்கறி? கண்டக்காய், கத்திரிக்காய், கொந்தக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லா காய்கறியும் வாங்கிட்டு போயிருக்கேன். எல்லா காய்கறியுமே? ஆமா. காலை டிஃபன் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது. என்ன டிஃபன்? இட்லி தோசை தான். இட்லி தோசை, சட்னி சாம்பார். சட்னி சாம்பார் உண்டு. வடை ஓட்டுருந்தா நீங்க வரல. வடை ஓட்டு. சரி நயன்தரா, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கும் டைம் ஆயிடுச்சு, கறி வைக்க போகணும், நான் போயிட்டு வரேன். சரி நாளைக்கு பார்க்கலாம். சரி நாளைக்கு பார்ப்போம். ஓகே. ஏல நான் கும்பாவசியோடு சும்மா தான் ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்குள்ள வந்துட்டியாக்கும். ஆமா, ஒரு ஏல இது ஏல ஒரு 500 1000 ரூபாய் செலவழிச்சு இங்க வர்றத அதுல 2 துணி எடுத்து கேட்டு அங்க இருக்க வேண்டியதால. நான்
சரி சரி உன் பொண்டாட்டி வருவாள் அப்போ அவர் வந்துகிட்டே இருக்கா. சேலை ஒரு சேலை எடுக்கிறதுக்கே அவளுக்கு பத்தாது. கல்யாணத்தப்போ பார்த்தியா 2 பட்டு சேலை வாங்கி ஒன்னா முடிஞ்சு அதை இழுத்து கட்டினா தான் அவளுக்கு சரியா வருது. ஏன் பொண்டாட்டிக்கு 2 சேலை, ஓன் பொண்டாட்டிக்கு 2 சேலை, என்ன ஆகுது? எல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு வாரையான ஒரு கேள்வி கேட்டா வந்துடுறதா? சரி 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 என்ன பழப்பு இப்படி இருக்கு, எப்படி ஓடுது? ஓடுது பிழப்பை பத்தி பேசாத. கல்யாணத்துக்கு போன மறுவீட்டுக்கு சரி ஏன் வர்ற வழியிலேயே கோயில்பள்ளில இருந்து இறங்கி அப்படியே போயிட்டு என்னல ஏன்னா ஒரு 2 நாளைக்கு இங்க வந்து ஊர்ல இருந்துட்டு மெட்ராஸுக்கு போயிருந்தா ஒரு நல்லா இருக்கும். நீ வர்ற வழியில கோயில்பள்ளில இறங்கி அப்படியே போயிட்ட அப்படின்னா ஏல அதுக்கு போய் நடந்த கூத்த பாரு சொல்லு. ஏல அங்க இருந்து வந்த உடனே அவன் அப்பா தங்க சோறு பொங்கி வச்சிருந்தா சிரிக்கி 4 படி அரிசி இருக்கும், கொஞ்சம் மிச்சம் வைக்கப்படாது. அம்புட்டை தின்னுட்டு ஒரு ஏப்பம் விட்டாவாரு. உருப்படி எப்படி 80-85 ரூபாவது இருப்பல்ல. ஏன் ஓ வீட்டுக்கார அவ்வளவுதாண்டியா பூசாரி வெட்டி பண்ண எப்படியா? ஏன்னா வந்தவன் ஏப்பம் போட்டு அப்படியே படுத்துட்டான். சரி கழுத படுத்துட்டாளு நானும் படுத்தாச்சு. மணி 3 இருக்கும். என்னடா சவுண்டு கேக்கு வீட்டுக்குள்ள இருந்து எந்திரிச்சு பார்த்தேன். படாபடான்னு உருட்டுனா சீனியை எடுத்தா தேயிலை எடுத்தா டீ போட்டு குடிச்சிட்டா. சரிவா வழக்கம் அங்க ஒரு இருக்கு அப்படின்னா. அப்புறம் முடிஞ்ச உடனே சும்மா இருந்தாளா மாமா 2 கட்டு கம்மந்தட்டை வேணும்னா. ஏன் கழுது என்ன இப்படி கேட்கா? அடமலை வேறையா? அப்பயே மாத்திரம் கல்யாணம் முடிக்க கூடாது. அடமலை நல்லா வந்துச்சு. அது பூசாரி வீட்டுல பொண்ணு எடுக்கப்படாது. ஆமா அடமலை வேஞ்சது. ஏல 2 கட்டு கம்மந்தட்டை கேட்டா பாத்தியா? சரி நீ கம்மந்தட்டை கேட்கா எதுக்கு 10 வைக்க வேணுமா என்ன கழுதி வந்துட்டு? சரி எங்க போகணும்? பெரிய வீட்டுக்கு தான் போகணும். போனேன், சமையான்னு இருந்தாரு. ஏன்னா 2 கட்டு கம்மந்தட்டை வேணும்னா அப்படி எங்க சென்னமா இருக்கா போய் கேட்டுக்கோ. இந்த கம்மந்தட்டைக்கு சென்னமாட்ட கேட்க சொல்லிட்டாரு. போனேன், சென்னமா 2 கட்டு கம்மந்தட்டை கொடுக்குது. என்ன அம்மா இந்நேரம் வந்து கேட்க என்ன விழுந்ததுலயே வீட்டுக்காரிக்கு இருக்கா அப்படின்னு. மாமா படத்துல இருக்கு உருவிட்டு போங்க அண்ணா. அவ போகும்போது என்ன சொல்லிட்டா 2 கட்டு கேட்டு 4 கட்டு உருவிட்டு வாங்கட்டா. சரி ஓன் குஞ்சு இருக்கட்டும் நான் பேர் சொல்லுறேன். 4 கட்டை உருவிட்டு அப்படியே எங்க மேல கோடி கொண்டு போயிட்டா இருட்டோட இருட்டா. சிரிக்கி என்ன செஞ்சுட்டான்? வேக வேகமா போனான். என்னத்துக்குன்னு தெரிய வேண்டாம், 2 கட்டை தூக்கிட்டா. முன்ன பார்த்தா ஆள் தெரியல. எங்க வரணுமாக்கா பெருமாள் சாமி இருக்காரா புளியந்தோப்பு பார்த்து போனான். எங்க போனா பெருமாள் சாமி புளியந்தோப்புக்கு. சொல்லத கேளு. சரி நானும் விடல. சரி எங்க தான் போறான பாப்பேன் முன்னாடியே போனேன். சரி கம்மந்தட்டி ஒரு கல்ல போட்டா என்ன கழுத 2 கிலோ தருவாங்கள அது போய் தக்கீழ போட்டு உட்காந்தாச்சு. ஏன் கதைய கேளு. இருந்துட்டு வந்துட்டா. என்னம்மா இப்படி? மாமா கால் உள்ள போயிடும், கம்மந்தட்டை போட்டா மேல நின்றுடலாம். நான் எங்க கருத்த காட்டுல இப்படித்தான் போட்டு இருப்போம். சரி கருத்த காட்டுல கால் உள்ள போயிடும். ஒரு படிக்கு போக தந்தா செய்யும். கம்மந்தட்டை 2 கட்டுக்கு 4 கட்டு கொண்டு இருந்திருக்கலாம் நீ அப்படின்னு. சரி அதோட வீட்டுக்கு வந்துட்டா. இது ராத்திரியோட ராத்திரியா முடிஞ்சு வச்சு 3 மணிக்கு. சென்ன மகாலாட்டா என்ன சொல்லணும்? யாருக்கு தெரியாது. தெரியாது. நைட்டுக்கு இப்படியே போனா. ஏதா இப்படி போனேன்னா அவங்க படத்துல போய் எப்படி தரேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவ சொல்லுவா எங்க அப்பாவுக்கு போன் போட்டேன், பொருளோட கம்மந்தட்டை உடனே இறக்கிடுவாங்க. கேவலப்படுத்து தெரிய இதையாவது எப்படியா ஒழிச்சு மறைச்சு வச்சுட்டு உங்க அப்பா கொண்டு வந்து கம்மந்தட்டை இறக்கிட்டு போயிட்டான். வர்ற ஒரு என்னப்பா அப்படின்னு சும்மா கூரை மையதுன்னு சொல்லிருங்க. சரிதான் கூரை மையதுன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு விட்டாச்சு. பிறகு திடீர்னு பாரு ஒரு 2 மாதம் 3 மாசம் இருக்கும். ஏன் ஒரு 3 மணி இருக்குமோ, ஒரு 2 மணி இருக்கும். சுரீர் சுரீர்னு இருக்கு நான் வகுப்புல. சரி என்ன கழுது சுரீர் போன் போட்டியா? ஏன் கேள்டா சொல்லு. சுரீர் சுரீர்ன உடனே சரி இது அம்சமணிய மாட்டம் தான் போகணும் அப்படின்னு நினைச்சேன். சரி காலையில போவோம் கூட்டிட்டு போறேன். நான் சொன்னேன் போய் டோக்கன் பதிஞ்சு அந்த நர்ஸ் தெரியுமில்ல, டோக்கனை பதிஞ்சிட்டு அந்த அம்மாட்ட உள்ள போறேன். அந்த அம்மா என்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்து என்ன செஞ்சதோ எம்மா வீட்டுக்காரையும் கூட்டுவான்னு. சரி ஏன்ட்டு நானும் உள்ள போனேன். ஐயா என்ன பிள்ளை எப்படி இருக்கு, குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நான் கேட்கேன். சரி அந்த அம்மா பொசுக்கு என்ன சொல்லிச்சு, ஐயா உங்க வீட்டை நீ வயசுக்கு வரல, மாத்திரை மருந்து எழுதி கொடுக்கேன். சரி இந்த மாத்திரை மருந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் எப்படி ஆகும், வயசுக்கு வந்துச்சுன்னா அது பிறகு பண்ணி கொடுவோம் அப்படின்னு. இவளுக்கு குதியாத பாத்தியோ ரொம்ப குதிச்சா. வெளியில வந்து என்ன மாதிரி குடி குதிக்கணும். ஏமாமா நீங்க என்ன அப்படி சொல்லிட்டிய, அங்க கல்யாணத்துக்கு நிச்சயாரத்துக்கு ஒரு பட்டு எடுத்திய
கல்யாணத்துக்கு ஒரு பட்டு எடுத்திய நீ சடங்கு ஆயிட்டோம்னா அதுக்கு 2 பட்டு 4 சேலை ஆகி போச்சு. சரி 4 சேலை ஆகி போச்சு. சேலை எனக்கு அதிகமாகும். வேற எப்படி வீட்டுக்கு பொங்கி போடுவாங்க. அது நல்லா இருந்துக்கிடுவேன், சாப்பிட்டுக்கிடுவேன். ஏதாயி நீ இருக்கதே இப்ப 85 கிலோ இருக்க, இதையும் தாண்டி போனா 120 கிலோ ஆகி போகும் அப்படின்னு. மாமா அது இருக்கட்டும், உங்க அப்பங்கிட்ட போய் அப்பாட்ட சொல்லணுமா, நான் இந்த மாதிரி இப்படி இருக்கேன், வயசுக்கு நீ ஒரு 10 வருஷம் ஆகும், எங்க அப்பாட்டையும் சொல்லிருங்க அப்படின்னா. இந்த கேவலத்தை கூட உங்க பொண்ணுக்கு சொல்லணுமா? சரி தாயின்னு பிறகுவாரு. நான் இங்க இருந்து சத்தியம் கோயில்பட்டியே போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சொந்தக்காரர் வந்தாரு, அவருக்கு உறவு முறை பூரா அப்படி இப்படி விசாரிச்சு பார்த்தேன். ஏன் கூட்டி கழிச்சு பார்க்க போல அக்கா வந்துச்சு முறையாய் போச்சு. சரியா போச்சு. இப்படி போய் கொஞ்சம் செருப்பு கலத்தி அடிக்கும். கதை கேளு சொல்லு. என்ன தெரியுமா, நீ சின்ன பையனா இருந்தாலும் ஒரு விவரமா இருக்கணும். ஒன்ன பொண்ணு பார்க்க போச்சேன்னு. ஆமா, அந்த பூவதி போயிருக்கான் பாரு, அவனை கூட்டு போயிருக்க. அங்க எவ்வளவு கொடுத்த? வெளியூர் போயிருக்கான், அடிச்சு வச்சு அந்த ரூபாய் வாங்கணும். சரி வாங்கிடுவோம். ஒரு நம்ம 2 ஒரு ரெட்ட பிள்ளைய ஒரு ரெட்ட பிள்ளை மாதிரி ஒண்ணு பாரு அப்படின்னா ஏன் உருப்படியும் எத்தான் தண்ணில பாத்துருக்கான். அப்படி சொல்லுவியா? என் கதையை கேளு, நான் சொல்லுவேன். நான் கோயில்பேட்டை இருக்கும் போது கல்யாணம் முடிச்சிட்டு நான் நீ பஸ்ல இப்படி வந்தியா, நான் அப்படியே போயிட்டேன். நேரா கூட்டுட்டே போயிட்டேன். கூட்டு போன உடனே பாரு, அங்க எனக்கு வாடகை ரூம் வேண்டாம், சொந்தமா வீடு கட்டணுமா. இங்க இருந்து போய் சொந்தமாவா? உடனே அதாவது நீ என்ன சொந்தமா வீடு கட்டணும் சொல்லி நிக்கியா, நம்மகிட்ட அது பணம் அப்படின்ன. நான் அங்க இருந்து கொண்டு வந்திருக்கோம்ல அப்படின்னா. என்னத்த கதையை கேளு, என்னத்தமா கொண்டு வந்த அப்படின்னு. நான் சேலை துணி எல்லாத்தையும் எடுத்தா இருக்கோம்ல, இந்த பட்டு புடவை எல்லாம் நல்லா விலைக்கு விற்குமாம்ல. ஆட கொண்டாட்டி ஒளி கெடுத்து போட்டிய, என்ன இப்படி பண்ணிட்ட. சரி வா, எதுக்கும் நம்ம ஒரு வாரம் கழிச்சு வீட கட்டுவோன்னு அப்படின்னு கூட்டு போயிட்டேன். கூட்டு போய் ஒரு ரூம்ல வச்சா, அந்த ரூம் மேல மாடியில வச்சிருந்தாங்க. கீழே என்னல ஏறி இறங்க அதையும் கேட்ட, நீ தூக்க வேண்டிய தலை வச்சு 150 கிலோவுக்கு மேல இருப்பான். அவ்வளவு நான் எங்க தூக்க சொல்லுத? ஒன்னு அடிக்க ஒன்னைய பொண்ணை பார்த்து ஆம்பளை அடிக்க ஒண்ணு. முதல்ல ஆளு ஒரு மாதிரியாக இருந்தா, ஒரு சைஸா ஏறி போய் நின்னாலாம். பிறகு ஐயா மேல கம்மந்தட்டை ஒண்ணு ரெடி பண்ணலையா? கதையை கேட்டு மேல ஏற முடியாதையா, கீழே 2 வீடை கொடுங்க, எங்களுக்கு ஒரு வீடு பத்தாது, 2 வீடு வேணும் அப்படின்னு சொன்னேன். சரியா அப்படின்னு சொல்லி வீடை மாத்தி விட்டு அந்த ஆளு மேல வாடகையில் உள்ளவன மேல மாத்தி விட்டு எங்களை கீழே இருக்க வச்சுட்டான். சரி அங்க போன உடனே நீ சொன்ன 3 மணின்னு அந்த கூத்து தான் ஆகி போச்சு. 3 மணிக்கு ஆகி போட கேவலத்தை படுத்துக்கிட்டு இருக்கும்போது 3 மணிக்கு எந்திரிச்சு போனான். எங்கடா போறான வாக்க லெட்டினுக்குள்ள ஓடிட்டான். அங்க வாரு லெட்டினுக்குள்ள ஏறினா அங்க என்னன்னா உயரத்துல ஏறிக்கிட்டு நின்னுக்கிட்டு உழைக்கிற மாதிரி. அதுல ஏறி உட்கார்ந்த உடனே சடகுடன்னு உடஞ்சு போயிடுச்சு. ஏறி எவ்வளவு ஏற்றாலும் தூக்கி விட்டியா? ஏறி உட்கார்ந்து இருக்க உடஞ்சு போயிடுச்சு. ஆமா, மறுநாளே வந்து வீட்டுக்காரன் வந்து சத்தம் போட்டான். சத்தம் போட்ட உடனே ஐயா தெரியாம ஆகி போச்சு. நீ 2 நாளைக்கு குனிஞ்சு வீட்டுக்காரமா கூப்பிடியா, எங்க உடச்சவளை கூப்பிடியாவனா, அவளை கூப்பிட்ட கேவலப்பட போய் போச்சு, வீட்டை விட்டு வெளியே வரத்திடுவான் அப்படின்னு. நான் இனிமேல் வேற வாடகை வீடு பார்த்துக்கிட்டோம், ஒரு வாரம் போகட்டும், இப்ப தச்சமயத்துக்கு சமாளிச்சுக்கிடுது, இதை கொண்டு வந்து வைங்கய்யா. பையோட கொண்டு வந்து உடனே மாட்டிட்டான். மாட்டின உடனே என்னண்டா, இது சரி வராது, உட்கார்ந்தா புடுக்குன்னு விழுந்துருதான், இது தாண்டாது இவளுக்கு அப்படின்ட்டு கொத்தனாரை கூப்பிட்டு வந்தேன். கொத்தனாரை கூப்பிட்டு கெட்டுனவையா. ஆமா, கொத்தனாரை கூப்பிட்டு கெட்டி அதில் உட்கார வச்சேன். அப்பவும் பயப்பட இருந்துச்சு, அமைக்க கூட்டுச்சு. அவ்வளவு தண்டியில இருக்கா என்ன செய்ய? தரையில கட்ட வேண்டியது இல்ல, செங்கல் உடஞ்சு விழுந்துருச்சு. 2வது பார்த்தேன், நீ சரி வராது நமக்கு. உடனே நானு சரி கெட்டினது கெட்டியாச்சு, எத்த அளவு தொலைக்க வேண்டியதான், நான் குனிஞ்சுக்கிடுதேன், நீ மேலே ஏறி உட்காந்துக்கோ, வேற அதுக்கடுத்து காரியத்தை முடிச்சுக்கோ, ஓ பிறகு என்ன செய்ய அப்படின்ட்டு இருந்த பிறகு அதுக்கடுத்து நான் 5-6 மாசம் ஓடிச்சு. சரி புழு பூச்சி சொல்றத கேளு. கொஞ்சம் வயறு ஒரு மாதிரி வீங்கின மாதிரி தெரிஞ்சு உடனே ஏன் நம்ம டாக்டர்கிட்ட போகணும் போ அப்படி நினைச்சிட்டு உடனே ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போனேன். மெட்ராஸ்ல ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போனா அங்க என்னையா அப்படின்னா, என்னையான்னு என்ன கேட்கியா, அங்க கேளியா அப்படின்னு வீட்ட மாட்டேன். என்னமோ எப்படா மத்தி
பத்தி வளர்த்து என் மகளை என் மகளை டெய்லி செல்லமா ஒரே ஒரு பழம் கொடுத்து வளர்ந்தா. அது என்ன பழம் கேட்கல? பலாப்பழம். சரி, நான் நாட்டாம ஆச்சுல, நான் நடுநடுவில் இருக்கணும். ரெண்டு பேரும் கொத்துமே நல்லா வாழணும். வாஞ்சேஜுக்கு நான் எங்கம்மா போக? வாஞ்சேஜுக்கு நான் எங்கம்மா போக? எவன் வாட போறானோ அவன் வாங்க போனா போவே. என்ன சொல்றீங்க? எழுத்துக்களை கட்டி வைக்க போறீங்க? டேய், அப்ப என் மாலை என்ன ஆகுது? நாட்டாம சொல்லு. சொல்லியா? என் மகளை கிள்ளி வச்சுட்டு நீ இது வேற பேசி, அப்ப பாரு உன்னை உதைக்க பரவாரு. ஐயா, அப்பாங்கிற மரியாதையிலே பேசுறாங்க. டேய், அப்பா மறந்து போயிடாதா? சேர்த்து வச்சிரும். நாட்டாம புலி ஓடியா, ஓடியா. என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேனே. உன்னை பிடிக்காத யார் இருக்குமா அப்படின்னு நீயே சொன்னீங்க. இன்னைக்கு ஏன் பிடிக்கலன்னு சொன்னேன். எப்படி சொல்ல, நான் உங்க மேல நல்ல நட்பு தான் வச்சிருந்தேன், லவ் வச்சிருக்கல. என்னையும் மன்னிச்சிருங்க. ஹலோ வினீத், என்ன அப்பீல பார்த்ததோட இப்ப மூஞ்சி ரொம்ப டல்லா தெரியுது. நேர்ந்தாட்ட வர பேசியதுக்கே என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏதோ சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டல்லா இருக்கீங்க, சொல்லுங்க என்னாச்சு? அவட்ட லவ் சொன்னான்டா. அவன் என்ன மொத்தமே பிடிக்கலன்னு சொல்லிட்டாடா. என்னது பிடிக்கலையா? ஏய், என்னப்பா அப்படி சொல்றீங்க? சரி, அவங்க இப்ப எங்க இருக்காங்க சொல்லுங்க. தெரியலடா, எனக்கு பிடிச்சதெல்லாம் அவளுக்கு பிடிச்சதுன்னு சொல்லியிருந்தா. நானும் அதை நினைச்சுதான் நானும் அவளை லவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாடா. அம்மா வீட்டுக்கு அவங்க எங்க இருக்காங்க, எங்க போயிருக்காங்க? இப்பதான்டா என்கிட்ட பேசி போய், இப்போ நம்ம வெகு தூரம் போயிருக்க மாட்டா. இப்போ பேசி 2 நிமிஷம் தான் இருக்கும், பக்கத்துல தான் போயிருக்கேன். சரி, நான் கிளம்புறேன்டா. ஓகே வினீத். ஹலோ, நீங்க தாரா தானே? நீங்க குரு தானே? ஆமா, அவங்க ஏதோ நான் பிக்னிக்ல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. ஓ, நீங்க தான் என் ஃப்ரெண்டு வினித்து லவ் பண்ற பொண்ணும். சரி, கும்முன்னு இருக்கீங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா வேணீங்க, அவனை எனக்கு லவ் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. அவரை நான் நல்ல ஒரு நண்பராக தான் வச்சிருந்தேன். அவர் மேல எனக்கு லவ்வே வரல. ஏய், என்னப்பா சொல்ற நீ? என் பெஸ்ட் ஃப்ரெண்டியா? என் காலேஜில் வந்து 100 வார்த்தை என்கிட்ட பேசினோம்னா 80 வார்த்தை ஒன்றை பற்றி தான் இருக்கும். கவலைப்படாது, அது ரொம்ப நல்லது. ஏன் உன்னை பற்றி உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் வந்து நினைக்க மாட்டேன்னா? நல்லா தானே இருக்குன்னு நினைக்கிறேன். நீ எனக்கு கெட்டு போன நினைப்பேன், நல்லா இருக்குன்னு நினைப்பேன். நீ கவலைப்படாது பையன். என்ன நான் கேரண்டி எடுக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு. அவனுக்கு கண்டிப்பாக லவ் பண்ணி கண்டிப்பாக சேரணும்னு. நேற்று அவரை நான் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ எப்படி சொல்ல பிடிச்சிருக்கேன்னு? பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க நினச்சிக்கிட மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதெல்லாம் ஒன்று நான் அவன்கிட்ட பேசி எல்லாத்தையும் சமாதானம் பண்ணிக்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். வா, நாம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. என்றா நம்ம மாப்பிள்ளையை காணோம், எங்கடா போயிட்டான்? அதான் எனக்கும் தெரியல. காலையில இருந்து நம்மளோட தானே சுத்துவான். இன்னைக்கு என்ன, இன்னைக்கு வரவே இல்லை. பாப்பண்டா, சரிடா, அவன் வீட்லயே பாப்பண்டா. வாடா. கவலையோட பண்றீங்க? என்ன மாப்பிள்ள இப்படி கவலையோட பண்றீங்க? என்னாச்சு? எந்திரிங்க. என்ன ஆச்சு?
காலையில இருந்து ஆளை பார்க்க முடியல. என்னாச்சு? எந்திரிக்காமல என்னாச்சு மாப்பிள? நானே கஷ்டத்துல இருக்கும்போது ஏன்டா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கஷ்டம் வச்சான்? சொல்லுவாப்ல. டேய் சும்மா இருங்கடா, விடுங்கடா. நாம என்ன அப்படியா வளைய இருக்கோம்? எந்திரிச்சு சொல்றது. டேய் நான் இன்னைக்கு அவன் லவ் சொல்ல போனான்டா. அவட்ட அவன் என்னை காதலிக்கணும்னு சொல்லிட்டான். அவன் எனக்கு கஷ்டமா இருக்கா, பேசாம என்னை தனியா விடுங்கடா. அதான் மாப்பிள்ள நம்மள மாதிரி இருக்கணுங்கிறது. மாலாவை பார்த்தோமா, சீலாவை முடிச்சோமா, அப்படியே போய்கிட்டே நிக்கணும், விடக்கூடாது. லவ் பண்ணமா, ஒருத்தையும் லவ் பண்ணிக்கிட்டு என்ன மாப்பிள்ள பண்ண முடியும் நம்மளால? கொதிக்கிற எண்ணெய் தண்ணி ஊத்துற மாதிரி இந்த நேரத்துல இதை சொல்லுவ. விடு மாப்பிள்ள, பாத்துக்கிறோம். அவ்வளவுதானே செட் பண்ணணும். முடிச்சு வச்சிருவோம் மாப்பிள்ள அவன் கல்யாணத்தை. விடு, அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு மாப்பிள்ள. என்ன நயன்தாரா, இந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாம என்ன காரணம்? என்ன இல்ல அவனுக்கு என்ன அளவு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா? என்ன காரணத்துக்கா கட்ட மாட்டவன்? என்ன? ஹலோ, அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்க தப்பா பேசுறீங்க. பாருங்க, நீ யாரு குறுக்கு பேசு? நீ யாரு? நான் வினிதோட ஃப்ரெண்டுங்க. நீங்க தான் கொடுங்கதா? ஆமா ஆமா சொல்லியிருக்காங்க. இவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, நான் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன், செஞ்சிருக்கேன். நீங்க உங்க ஃப்ரெண்டை கூட்டு வாங்க, எல்லாம் பேசி நம்ம தீர்த்துக்கலாங்க. உங்க ஃப்ரெண்டை வர சொல்லுங்க. வா வா, ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் நல்லா பேசி நல்லா தீர்த்துருக்கீங்க. உங்களுக்கு நினைச்ச மாதிரி அவங்க நயன்தாரா உங்களுக்கே கிடைச்சிருவாங்க. பாத்திரங்கள் நீங்க வந்து ரொம்ப டல்லா இருக்க மாதிரி தோணுது. பரவாயில்ல, நீங்க இந்த மேட்டர்ல இங்க வச்சு பண்ணக்கூடாது. அதுக்குன்னு தனி இடம் இருக்கு, எல்லா இடங்களும் இருக்கு. நீங்க எல்லாரும் பேசி தீர்த்துக்காங்க. எந்த பிரச்சனைனாலும் சரி மனசு விட்டு பேசுங்க. என்ன வைக்கும்? ஹலோ, பாத்திரம் கழுவும் பெண்கள் இங்கிருந்தாலும் உடனே தண்ணீர் எடுத்து ஊத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாத்திரம் கழுவும் பெண்கள் உடனே தண்ணீர் எடுத்து ஊத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என்ன மன்னிச்சிடுங்க, உங்க மனதை நான் புரிஞ்சுக்கல. ஐ லவ் யூ. ஓகே நயன்தாரா, இதுக்காண்டி தான் நான் 5 வருஷமா காத்துக்கிட்டே இருந்தேன். ஐ லவ் யூ நயன்தாரா. ஓகே நயன்தாரா, ஓகே. வணக்கம். இன்றைய முக்கிய சிரிப்பு செய்திகள் வாசிப்பவர் சிரிப்பழகன் சிங்காரம். அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் மற்றும் அவரது மனைவி தமிழ்நாட்டிற்கு ஒப்பந்தம் செய்ய வருகை. அரசியல் தலைவருடன் சந்திப்பு. ஜார்ஜ் புஷ் மற்றும் அவரது மனைவியுடன் ஒரு சந்திப்பு. ஜார்ஜ் புஷ் அவர்களின் மனைவி முக்கியமான பணி காரணமாக வர முடியவில்லை. ஆகையால் ஜார்ஜ் புஷ் மட்டுமே வந்திருக்கிறார். இப்பொழுது அவருடன் ஒரு சந்திப்பு. அவர் ஆங்கிலத்திலே பேசுவார். ஆங்கிலம் பலருக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறார் அல்லவா, புரியாது. தமிழிலே மொழிபெயர்க்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். Hello, hi, Tamil people. I love Tamil people. I like your tradition. ஹலோ தமிழ் மக்களே, நான் சேலை அணியும் பெண்களை அதிகமாக நேசிக்கிறேன். நான் உங்களுடைய கலாச்சாரத்தை விரும்புகிறேன். I come Tamil Nadu to choose Tamil woman. Don't take wrong. My wife only wear midis and chudis because my wife don't know that how to wear the saree. நான் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல பொம்பளையை தேர்ந்தெடுக்க வந்திருக்கிறேன். தவறாக நினைக்காதீர்கள். என்னுடைய மனைவி மிடியும் சுடிதாரும் தான் போடுவா. அவளுக்கு சேலை கட்ட தெரியாது. சேலை கட்டதுக்கு ஒரு பொம்பளை வேணும். So I feel confident that
Some ladies from here to carry.
சீக்கிரமாக ஆலயத்திலே பானை கொண்டு தருவாரு
ஓம் ரீம் பத்மாய நமஹ ஓம் ரீம் மகாபத்மாய நமஹ விஜயகேசரி பிரக்யானன்யோன்யம் விட்டதரிசினஹ கிருதத்ரீராதிரூபேண தேவ்யாசனபாதுகானி சிதகாண்மீரதாராளி ஜாதின்மாகதே ஸ்மரேத் ஆக்னேயாதி சபர்யந்தம் கோணேரதீராட்சம் ஓம் ரீம் தர்மாய நமஹ ஓம் நமः அத்யஸ்தஸ்வரிவாராதோ நிஜதேஜாஞ்சனஸ்துதி காலோடாய மருப்பாராம் கலாபின்னாய நமः சாகாதி காலிகா ப்ரோக்தம் அத்யவாதுஸ்துதி நமः ஓம் ரீம் அத்யஸ்தாய நமः ஓம் ரீம் நீலயே நமः ஓம் ரீம் காலாய நமः ஓம் ரீம் கலாய நமः ஓம் ரீம் அகச்சலனாய நமः தன்மஜீவை யோகாசனாய நமः மாணிக்யசங்கல்லம் நாதம் நீலசமப்ரபம் அங்குலங்க பிரவாடாரம் தலம் ரஜதசப்ரபம் ஓம் ரீம் சாமுண்டாய நமः ஓம் ரீம் சிவதுர்காய நமः கலாக்ரவதி சுக்யமண்டலாதிபதயே ஓம் ரீம் விஷ்ணுதர்மகராய பிரபுஜீ நமः ஓம் மதுரதய கங்காதி நமः ஓம் ரீம் மகாமி வர்ஜாய அம்பிகாதி நமः ஓம் அம்பிகாரமுத்தாய அம்பிகாதி நமः ஓம் ரீம் ஈரானமுத்தாய உமானி நமः ஓம் ரீம் மாமரே வஸ்திராய அம்பிகாதி நமः உத்தரவஸ்திரே ஓம் ரீம் சத்யோஜாதவஸ்திராய அம்பிகாதி நமः பத்யோவஸ்திரே ஓம் ஓம் காந்தரி ரகராஜ சர்வாங்கபுராப்ரதாம் நீலா வித்யாரே அநேத்ரேभ्यो நமः ஓம் கஜோ வர்ணன்னரதிமமா வதோவித்யமத்யமாவஹ ஜீவான் யதிசோதிஜ பிரத்யச்சதி மந்திரஜாமீம் உகீபலாய சங்கவள்ளீரே விதம் கர்மஸ்தி நமஸ்தி நமோ நமः மகாகாளிம்பிகாயை நமः நித்யமங்கல பூர்ணிகாய மந்திரஜாமீம் எல்லா மத இறைவியாகிய ஜாவத்தலை போடுவதற்கு காசலை கொண்டு வந்து அப்போது என்னிடம் இல்லையே என்று சொல்ல வேண்டாம். எனவே நீங்கள் எடுத்துக் கொண்டு வந்து ஓம் பவனபதேன மோகிராஜகாய ஓம்